ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். நான் சொல்றேன்னா நானும் அம்மாவும் கூடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோமா, மாப்பிள்ள மாடிப்படியில இருந்து விறுவிறுவிறு கோபமா இறங்கி வந்தாரு. வந்தவர் அதே கோபத்தோட அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. ஐயோ, கார் எடுத்துட்டு போயிட்டாரா? அப்ப புனிதா என்ன அவ ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. ஐயோ, மரகதம் தப்பா நினைச்சுக்காத, மனசுல தோன்றத சொல்றேன். அவர் போன வேகத்தை பார்த்தா திரும்ப நம்ம வீட்டுக்கு அவர் வருவாராங்கிறது சந்தேகம்தான். ஐயோ அண்ணா, அப்படிலாம் சொல்லாதண்ணே. நாச்சி சொல்றது நடக்கும் தான் எனக்கும் தோணுது. அவருக்கு நம்ம கூட இருக்கவே பிடிக்கல போல இருக்கு. எதுடா சாக்கு கிடைக்கும்னு பார்த்தாரு. லட்டு மாதிரி இந்த போனஸ் விஷயம் கிடைச்சதும் கிளம்பி போயிட்டாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இப்ப பார்த்து என் வீட்டுக்காரர் வேற வீட்டுல இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கோவமா போனவருக்கு திரும்ப வர தெரியாதா? கண்டிப்பா வருவாருமா. ஏண்டா மணிகண்டா, ஒருவேளை அவ வராம போயிட்டா என்ன பண்றது? நம்ம என்னத்த பண்ண முடியும்? அதுக்குன்னு ஒரு பின்னாடியே போக முடியும். நாம பின்னாடியே போகணும்னு மாப்பிள்ளை இந்த வேலை பார்த்த மாதிரி தெரியல. புனிதா மாப்பிள்ளை பின்னாடி போகணும்னு அவர் இந்த வேலை பார்த்த மாதிரி தெரியுது. என்ன இது? ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்றீங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. அப்ப புனிதா என்னை விட்டு போயிடுவாளா? போனா என்னம்மா, விடுமா போகட்டும். டேய், இவன் வேற ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பான். சுமாரா. அம்மா, புனிதா என் கூடவே இருக்கணும்மா. நான் வேணா ஒண்ணு பண்றேன். மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேம்மா. அம்மாடி, புனிதா இங்கேயே இருக்கணும்னா நீ ஒரு விஷயம் பண்ணனா மாப்பிள்ளை திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா?